ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடமையும் யோகம் யாருக்கு? இதுதான் தலைப்பு. இல்லம் என்பது அனைவரின் கனவாகும். அதுலேயும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்வியல் சூழலையே அதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். நல்லா படித்தா, நல்ல வேலைக்கு போனோம், நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சு, நல்ல குழந்தைகள் பிறந்துருச்சு, நல்லதாக ஒரு இல்லம் அமையுது. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க கூட வீடு ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறது மாதிரியான நிலையில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்த வீடு அமையும் யோகிதைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் சிலருக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அமையும். ஒரு வீடு கட்டுவாங்க, அடுத்த வீடு கட்டுவாங்க, அப்புறம் ஒரு வீடு கட்டி வாடகை கூடுவாங்க, அப்புறம் கடை கட்டி வாடகை கூடுவாங்க, அதுக்கப்புறம் காலி இடங்கள் வாங்குவாங்க, கல்யாண மண்டபம் கட்டி வாடகை கூடுற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இடங்களில் வீடுகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாத வாடகை 4 லட்சம் 5 லட்சம் வாடகை மட்டும் வந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு வீடுகள் வச்சுருக்காங்க. அவ்வளோ வீடுகள், அவ்வளோ கடைகள், அவ்வளோ இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வீடு அமையும் யோகத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த கிரகங்கள் தீர்மானிக்கிறது, எந்த வீடுகள் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இணைந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கிடைக்கும். இந்த நல்ல நிலை அப்படிங்கிறது 2 பேருமே பகை இல்லாத நிலையில், யாராவது ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில், யாராவது ஒருவர் உச்சம் பெற்ற நிலையில் இணைவது. இப்போ ஒரு உதாரணமாக மேச லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா சனியும் சந்திரனும். இந்த சனியும் சந்திரனும் நல்ல நிலையில் இணையிறதுங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீடான கடகத்துக்கு சனி வந்தார்னா பகையாயிடும். சனியோட வீணான மகரத்துக்கோ கும்பத்துக்கோ சந்திரன் வந்தால் அவர் வலுவெழுப்பார். ஆனால் இதில் இருக்கிற ஒரு சூட்சமம் பாருங்கள், ரிஷபத்தில் இவங்க 2 பேர் இணைஞ்சிருந்தாங்கன்னா 2 பேருமே கெட்டு போயிருக்க மாட்டாங்க. இங்கே சந்திரன் உச்சமாக இருப்பார், சனி நட்பு நிலையில் இருப்பார். அதே மாதிரி துலாத்தில் இவங்க இணைஞ்சிருந்தாலும் சந்திரன் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார், சம உச்ச வீடாக இருக்கும், கூட சனியும் உச்சம் வைப்பார். ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் இணைந்திருந்தால் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டு நல்ல நிலையில் இணைந்திருப்பது அவசியம். அதுவே ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் அதிபதியாக சூரியனும் 10ஆம் அதிபதியாக சனியும் வருவாங்க. இவங்க 2 பேரும் நல்ல நிலையில் இணையிற வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா ரொம்பவும் குறைவு. ஆனால் ரிஷபத்தில் இவர்கள் இணைந்திருக்கும் போது ஒரு நல்ல நிலை ஏற்படும். ஏன்னா சிம்மம் சனிக்கு ஆகாத வீடாக போயிடும், கும்பம் சூரியனுக்கு சுத்தமாக ஆகாத வீடாக போயிடும். அப்போ இவர்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும். ரிஷபத்திலேயே லக்னத்திலேயே சூரியனும் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார், சனியும் பெருசாக பாதிக்கப்பட்ட மாட்டார்னா இவர்கள் இந்த இடத்துல இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் யோகிதைகள் இவங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கப்பெறும். ஏதாவது ஒரு சுபக்கோள்கள் அந்த இடத்துல தொடர்பு கொள்ளும்போது இது இன்னும் அதிகமாக விருத்தியாகும். மிதுன லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் அதிபதியாக புதனும் 10ஆம் அதிபதியாக குருவும் வருவாங்க. மோஸ்ட்லி 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி 2 பேருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒன்றுக்கொன்று ஒரு மாதிரி பகை, எதிர்ப்பு அப்படிங்கிறது மாதிரி தான் வரும். இப்போ குருவும் புதனும் இணையிறதுனால அங்கே மிகப்பெரிய யுத்தங்களெல்லாம் எதுவும் ஏற்பட போகிறது இல்லைங்கிறதுனால இவர்கள் 1 4 7 10ன்னு எங்கே இணைந்திருந்தாலும் இந்த மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாசல் அமையும் யோகம் உண்டு. ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா இவங்க 2 பேருமே கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள்ங்கிறனால இவங்க 1 4 7 10ல் இணைஞ்சால் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வலுவாக தான் இருப்பாங்க. ஆனால் கடுமையான தோஷங்களும் ஏற்படுங்கிறதுனால நிறைய வீடு கட்டி அதில் தங்க முடியாமல் வித்துட்டு கடங்காரனாகிற விதி தான் மிதுன லக்னத்துக்கு கிடைக்கும். அப்போ இவர்களின் சூட்சும விதியின்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் தான் அந்த பொறுப்புகள் எடுத்துக்கிறவாங்க. வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரனும் பூமிக்கு காரக கிரகமான செவ்வாயும் நல்ல நிலைமையில் இணைந்த நிலையில் இவங்க ஜாதகத்தில் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடமை. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியாக சுக்கிரனும் 10ஆம் அதிபதியாக செவ்வாயுமே வந்துடுறதுனால அது பாருங்கள் எப்படி ஒரு சர லக்னத்திற்கு அந்த வலு கிடைக்கிறதுன்னு. பூமி காரகன் செவ்வாயும் இல்ல காரகன் சுக்கிரனும் நேரடியாகவே வலு பெறக்கூடிய ஒரு லக்னம்னா அது கடகம். இந்த லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு 4ஆம் அதிபதியாக வந்துடுவார், அவர் 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். செவ்வாயும் சுக்கிரனும் இணையத்தினால அங்கே பெரிய கிரக யுத்தங்கள் எதுவும் ஏற்பட்டு விட போகிறதில்ல. அப்போ சுக்கிரனுடைய ஆட்சி வீட்லேயோ உச்ச வீட்லேயோ செவ்வாயுடைய ஆட்சி வீட்லேயோ உச்ச வீட்லேயோ இவங்க எங்கே இணைஞ்சிருந்தாங்கன்னாலும் இல்லை ஒருத்தர் சமசொப்பமாக பார்த்துக்கிட்டாங்கனாலும் அற்புதமாக ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி வாடகை விடுறது, சொத்துக்கள் அதிகரித்துக்கிட்டே போகிறது, இது இயற்கையாகவே கடக லக்னத்துக்கு அமையும். புரியுது உங்களுக்கு? 4ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இங்கே 2 பேரில் ஒருத்தர் பவர் ஆகிடும். இவங்களுடைய இணைவு, பார்வை, தொடர்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் இயற்கையாகவே செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு வீடு வாசல் யோகத்தை கொடுக்குங்கிற அந்த விதிகளும் பொருந்தி வந்துடும்.
சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சுக்கிரனும் தான் அப்படியே ரிப்பீட். அப்போ அவங்களுக்கு அதே விதி அப்படியே ரிப்பீட் ஆகும். கடக லக்னத்துக்கு முதல் தரமான பல வீடுகள் கட்டக்கூடிய யோகிதைகள் உருவாகுதுன்னா, பல சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகிதைகள் உருவாகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கும் அந்த யோகிதைகள் உருவாகும். இதே யோகிதைகள் வலுவாக இருக்கக்கூடிய லக்னங்களில் மகரமும் கும்பமும் வரும் ஓரளவுக்கு. அங்கேயும் செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு கட்டுறது, வாடகை வசூல் பண்ணுறது, சொத்துக்கள் சேர்க்கிறதுங்கிற யோகிதைகள் வந்தாலும் கூட அதில் சில நெருடல்களையும் சேர்த்தே செய்யும். இப்போ கும்பலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார், 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். அப்போ இவங்க 2 பேரும் இணையும் போது பிருகுமங்கல யோகம் ஆக்டிவேட் ஆகி கும்பலக்கண ஜாதகர்களும் நிறைய சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி மகர லக்ன ஜாதகர்களுக்கு லாபாதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரும்போது இவங்களுக்கு வரும். அப்போ இந்த 2 லக்கணங்கள் சரலக்கணங்களில் கடகமும் மகரமும், ஸ்திர லக்கணங்களில் சிம்மமும் கும்பமும் அதிகப்படியாக சொத்து சேர்க்கும் விதிகளை இயற்கையாக பெற்றவர்கள். புரியுதா உங்களுக்கு சூட்சமம்? இந்த 4 லக்னக்காரங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து கிடைக்கும். லக்னாதிபதி வலுப்பெற்ற நிலையில் நல்ல திசைகளும் நடக்கும்போது இவர்கள் நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்டு அடுத்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதிகமாக சொத்துக்களை கைமாற்றி விடக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட, வீடு கட்டி விற்கக்கூடிய சம்மந்தப்பட்ட தொழில்களில் இந்த 4 லக்னக்காரங்க ஈடுபட்டாங்கன்னா மற்றவர்களை விட கூடுதலாக வருமானமும் சம்பாத்தியமும் யோக பாக்கியங்களும் கிடைக்கும். கன்னி லக்ன ஜாதகத்துக்கு மிதுனத்துக்கு சொன்னது மாதிரியே தான். 4ஆம் அதிபதியாக குரு வந்துருவார், 10ஆம் அதிபதியாக புதன் வந்துருவார். இவங்களுக்கு அந்த கேந்திரங்களில் வலு பெறும்போது நேச்சுரலாகவே கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து விடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி அமைப்பு மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு கடகத்தில் இவர்களின் இணைவு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். குருவும் புதனும் கடகத்தில் இருக்காங்க. இப்போ 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில் குருவும் புதனும் கடகத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புதன் கொஞ்சம் இங்கே வலு இழந்தாலும் குரு உச்ச பவரில் நன்மைகளை செய்ய முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கேந்திர வீடாகவும் வராது. கேந்திர வீடாகவும் வராத போது இவர்களுக்கு அற்புதமான யோக பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வீடுகளாக அது அமைஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு சூட்சமம், இந்த 2 லக்னக்காரங்களுக்கும் லக்னத்தில் இவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மிதுன லக்னமா குருவும் புதனும் லக்னத்தில் இருக்காங்க, திக்பலம், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து கிடைக்கும் யோகம். கன்னி லக்னமா குருவும் புதனும் லக்னத்தில் இருக்காங்க, திக்பலம். புரியுதுங்களா? ஒரு வழியில் இல்லைனாலும் இன்னொரு வழியில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழ்ச்சி. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4-10 கூடையவர் சந்திரனும் சனியுங்கிறதுனால இவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிஷப லக்னத்துக்கு சொன்ன மாதிரியான அமைப்பிலேயே தான் இணைந்திருந்தால் நல்லாயிருக்கும். சனி உச்சம் பெற்ற நிலையில் துலா லக்னம் துலா ராசியாக அமையும் போது அந்த அமைப்பு ஏற்படும். ரிஷபத்தில் இவங்க மறைந்திருந்தாலும் இணைந்திருந்தால் அமைப்பு ஏற்படும். கடகத்தில் இருக்கும்போது சந்திரனுக்கு வலு அதிகம்னாலும் சனி கொஞ்சம் தொல்லை பண்ணுவாருங்கிறனால சொத்து பத்து சுகங்கள் கிடைக்கும் போதே புணர்வு தோஷமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி மகரத்தில் இணையும் போதும் சரி, கும்பத்தில் இணைந்திருக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கவே செய்யும். சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வேறு எங்கேயாவது இருந்து அந்த கேந்திரத்தில் சனி இருக்கும்போதும் இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து கிடைக்கும் அமைப்பு ஏற்படும். இவங்க நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் சொத்துக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய லக்னம். இந்த வீடு கட்டி வாடகை கொடுறதுங்கிறத விட கடை கட்டி வாடகை கொடுறது துலா லக்னத்துக்கு அதிகமாக பிடிக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் சூரியனும் தான் 4-10 கூடையவர்களாக வருவாங்கங்கனால இவர்களுடைய இணைவு சற்று நெருடலை ஏற்படுத்தக்கூடியது தான் இவர்களுக்கு. ஆயினும் விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் எங்கே சேர்ந்திருந்தாலும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து இவங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிடும். இவங்களுக்கு 4-10ஆம் அதிபதி தொடர்பு வரணுங்கிற அவசியமே கிடையாது. சூரியன் சந்திரன் இணைந்த நிலையில் இருக்கிற விருச்சிக லக்னக்காரர்கள், சூரிய சந்திரர்கள் தங்களுள் கேந்திரமாக இருக்கக்கூடிய விருச்சிக லக்னக்காரர்கள், சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக சமசப்தமத்திலிருந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பெரும் சொத்துக்கள் சேரும். ஏன்னா இயற்கையில் தர்ம கர்மாதிபதி யோகமாக அது கிடைக்குங்கிறதுனால இவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாயும் 7 கூடைய சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிற நிலையில் இவர்களில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இவங்க பெரும் சொத்து சேர்ப்பாங்க. இவங்களுக்கு சனியும் சூரியனும் தொடர்பு கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது. தனுசு லக்னத்துக்கு முதல்ல கூறிய அதே விதிகள் தான். புதனும் குருவும், இந்த 4 உபய லக்னக்காரங்களுக்கும் புதனும் குருவும் தான் நிறைய சொத்துக்களை தரக்கூடியவர்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விரோதிகள். அப்படிங்கிறதுனால தான் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அதிகமாக சொத்து சேர்த்து அதில் நிறைய தலைவலியும் பிரச்சனையும் சந்திக்கிற விதி இருக்கும். லக்னத்திலே இருந்துட்டா நல்ல விதி, ஏன்னா அங்கே திக்பலங்கிற அந்த அடிப்படையில் வந்துடும். இல்லைன்னா குரு போய் 8ஆம் இடத்துல வலுப்பெற்ற நிலையில் அங்கே வந்து புதன் இருக்கும்போது வெளிநாட்டில் போய் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்துடும். இவங்களுக்கு பிருகுமங்கல யோகமாக செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு கொண்டு ஆட்சி உச்சம் அடைந்திருக்கிற நிலையில் 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒருவேளை செவ்வாயும் சுக்கிரன் இணைஞ்சிருந்தாலோ, இல்லை 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன், மகரமும் கும்பமும் இந்த கான்செப்டில் வரக்கூடியது. அந்த 4-10ஆம் அதிபதிகளாக செவ்வாய் சுக்கிரனே வர்றதுங்கிறது இவங்களுக்கு ஒரு கூடுதல் குடுப்பினையும் விசேஷமும். அது கடக லக்னம் மற்றும் சிம்ம லக்னம்
மகர லக்னம் மற்றும் கும்ப லக்னம் இந்த 4 லக்னங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் தொடர்புன்னு வந்துடுச்சுனாலே உங்களுக்கு சொத்து சேர்றதை பற்றி கவலையப்பட வேண்டாம், நிச்சயமாக சேருங்கிற அமைப்பில் வந்துடும். மீன லக்னமும் முதல்ல சொன்ன மாதிரியே தான், குருவின் வீட்டில் வந்து அதாவது லக்னத்தில் புதனும் குருவும் இணைந்திருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா இந்த சொத்து சேரும், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேரும் யோக்கியதை உண்டாகும். இதில் மீன லக்னம் சற்று விசேஷமான அமைப்பு. செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தம் வந்து 3ஆம் இடங்கிற உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போதோ, 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போதோ, 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தில் இருக்கும்போதோ, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது இவர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்கும் யோக்கியதை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த சொத்தில் கண்டிப்பாக கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சுக்கிரன் அட்டமாதிபதிங்கிற ஒரு வேலையை சேர்த்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாருங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் யோகியதைக்கான விதிகளில் முதல் விதி, உங்கள் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இணைந்திருப்பது. இன்னொரு விதி, உங்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் யாராவது ஒருவர் லக்ன சுபராகி நல்ல நிலையில் இணைந்திருப்பது. இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு வீடு என்பது ஒரு கனவாகவும் பெரும் வெற்றியை தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் நன்மைகளும் கிடைக்கும் யோக்கியதை உடையதாகவும் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.